இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மெமரிஸ் எப்படி மெமரைஸ் பண்ணுறது. நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் 2 டைப்ஸ் இருக்கும், சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 2 மைண்டில் வந்து நம்ம எதை அதிகமாக எடுத்துக்கிறோமோ அப்படி. கான்ஷியஸ் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% மட்டும்தான் ஒர்க் செய்யும். பட் 90% பார்த்தீங்கன்னா 90 to 95% வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ஆக்டிவாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்குது. இது நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி இது நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, பட் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெமரி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்ன அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்டில் 95% நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைமில் எடுத்து கொடுக்கும். இதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா நம்ம மைண்டில் நியூரான்ஸ் இருக்கு இல்லையா? அந்த நியூரான்ஸ்க்கு ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நியூரான்ஸ் 1 to 1 இன்ட்ராக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து மெமரி கொடுக்கும். இந்த நியூரான்ஸ் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க சயின்ஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் எடுக்கிறீங்க. ஃபிசிக்ஸ் 1 சப்ஜெக்ட் நீங்கள் போகும்போது அது நீங்கள் எவ்ரி திங் யூ லிங்க் வித் ப்ராக்டிக்கலாக பாருங்கள், ப்ராக்டிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு டெக்னாலஜி உங்கள் கையில் இருக்குது.